கோவிட் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாம் அதிகளவில் பாதிக்கப்பட்டோம். விவசாயம் செய்வதற்கு உரம் இருக்கவில்லை. அதன் பின்னர் நாட்டில் அறகலைய போராட்டம் உருவானது. இந்த நிலையில் இலங்கையின் தேயிலையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் போனது. அறகல போராட்டத்தின் மூலம் பாராளுமன்றத்தை கையகப்படுத்த முயற்சித்தனர். அது வெற்றியடையாத சூழ்நிலையில் நான் இந்த நாட்டின் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டேன். என்னால் தனியாக இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமையினால் அரசாங்கம் ஒன்றை உருவாக்க நேரிட்டது. அதன்போது ஜீவன் தொண்டமான் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2022ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை இந்த அமைச்சரவையினால் கிடைத்த ஒத்துழைப்புகள் காரணமாக என்னால் இந்த செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்தது. அன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பது கேள்விக்குறியே. எனினும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக அவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் உழைத்தனர். அந்த தேயிலையை நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தோம். அதன் காரணமாக 2023ஆம் ஆண்டிலும் 2024ஆம் ஆண்டிலும் நமக்கு அந்நிய செலாவணி கிடைத்தது. எனவே நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை நாம் 10,000 ரூபாவால் அதிகரித்தோம். அஸ்வசம கொடுப்பனவை அதிகரித்தோம். நாம் இவ்வாறு செயற்படும் பொழுது தனியார் துறையினரும் ஒவ்வொரு இடங்களில் சம்பளத்தை அதிகரித்தனர். தற்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களே எஞ்சியுள்ளனர். நேற்றிரவு முதல் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வருமானத்தை 1,700 ரூபாவாக அமைச்சர் மனுஷன் நாணயக்கார அதிகரித்துள்ளார். அதற்கமைய நாளாந்தம் அவர்களுக்கு 1,700 ரூபாய் கிடைக்கும். பெருந்தோட்ட அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படவுள்ள மேலும் பல திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு உறுதி வழங்கினார். பெருந்தோட்ட தொழிலாளர்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடவில்லை. குறிப்பாக பெருந்தோட்டங்களில் காணப்படும் தொடர் குடியிருப்புகளுக்கு பதிலாக நாம் சட்டபூர்வமாக அவற்றை கிராமங்களாக அறிமுகப்படுத்த வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு நான் கூறியுள்ளேன். எனவே அவர்களுக்கு கிராமங்களுக்கான வசதிகள் கிடைக்கும். அமைச்சர் ஜீவன் தொண்டமானுடன் கலந்துரையாடி நாம் அந்த திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். அடுத்த 10 அல்லது 15 வருடங்களில் இவை கிராமங்களாக மாற்றமடைய வேண்டும். மற்றைய விடயமே பெருந்தோட்டங்களில் நிலவும் கேள்வி பிரச்சினை. விஞ்ஞானம் உள்ளிட்ட பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றமை இங்குள்ள முக்கிய பிரச்சனையாகும். அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த அந்த பிரச்சனை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்பதனையும் நான் இங்கு கூறுகின்றேன். தொழில் கல்வியை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுப்போம். எனவே அரசாங்கம் என்ற வகையில் நீங்கள் செய்த அனைத்து சேவைகளையும் நான் நினைவில் கொண்டுள்ளேன். எனது ஆட்சியின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகள் மேம்படுத்தப்படும் என நான் இங்கு கூறுகின்றேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஹட்டன் கொடகலையில் நடைபெறும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஊவா மாகாண ஆதரவாளர்கள் மோட்டார் சைக்கிள் பேரணியில் இன்று காலை வருகை தந்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தலைமையில் இந்த மோட்டார் சைக்கிள் பேரணி முன்னெடுக்கப்பட்டது.